தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது அப்படின்னு இருக்கு. தானியேல் 4 ராஜாக்கள் இடத்துல வேலை பார்த்திருக்கிறார். முதலாவதாக நேபுகாத் நேச்சார் இடத்திலும், 2வது பெல்ஷாஷார் இடத்திலும், 3வது தரியுவின் இடத்திலும், 4வது கோரேசினுடைய காலத்திலும் அவர் ராஜ்யபாரத்தில் இருந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜ்யபார நாட்களில், குறிப்பாக தரியு கோரேஸ் இவருடைய ராஜ்யபார நாட்களில் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. நாம் ஒரு வேலையில் இருக்கும் பொழுதோ, ஒரு காரியத்தை ஈடுபடும் பொழுதோ, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறோம். 58 வயசு வரைக்கும் வேலை பார்க்கும் பொழுது, அந்த 58 வயசு வரைக்கும் நம்ம பார்க்குற வேலையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு நினைக்கிறோம். அதே காலத்தில் என்ன நினைக்கிறோம், அதுக்கப்புறம் 58-60க்கு பிறகு ரெஸ்ட் ஆஃப் லைஃப், நம்ம ரிட்டையர்ட் லைஃப், அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சரி, நம்ம நினைக்கிறபடி எல்லாம் நடக்குகிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம என்ன விரும்புகிறோம்னா, நம்ம லைஃப் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான், எல்லாருமே அதான் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோமே, இருக்குதா? தானியேலை பற்றி சொல்லும்போது, இந்த 4 ராஜாக்கள் காலத்திலும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறார். 4 ராஜாக்கள் இடத்திலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். அப்போ சக்ஸஸ் என்பது எதை அடிப்படையாய் கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஜெயமாய் வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னா எதை அடிப்படையாய் கொண்டது சக்ஸஸ்? அதான் ரொம்ப முக்கியம். சமீபத்தில் ஒரு பெரிய நடிகர் அன்றைக்கி டிவியில் நியூஸில் சொல்கிறார், அவ்வளோ பணம் இருக்குது, அவர் நினச்சாருன்னா என்ன வேணாலும் செய்யலாம். அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு 10% கூட நிம்மதி இல்லை அப்படிங்கிறாரு. அவரை நீங்கள் சொல்லும் போது சொல்கிறாரு, அவருக்கு என்ன இல்லை, 10% கூட நிம்மதி இல்லைங்கிறாரு. நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோன்னா, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பணம் இருக்குது, நம்மக்கிட்ட நகை இருக்குது, ஸோ வி ஆர் ரன்னிங் ஓவர் த சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்பது பணத்தின் அடிப்படையை கொண்டதல்ல, அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிப்படையை கொண்டதல்ல, அல்லது எந்த அளவுக்கு நாம் எதிர்காலத்துக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு சிலர்லாம் இன்சூரன்ஸ் போட்டு பல லட்சங்கள் வச்சுருப்பாங்க. அவங்க மனசில் என்னென்னா, லைஃப் சேஃபாக இருக்குது, நம்ம சேஃபஸ்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உண்மையா? பையன் வெளிநாட்டில் படிக்கிறாருன்னா 6 மாதம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரதுல இவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் அமெரிக்காவிலேருந்து வந்தேன் அப்படிம்பாங்க. அதாவது அவங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை ஓட்டுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் என்பது என்ன? தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, 4 ராஜாக்கள் இடத்திலும், இங்கே சொல்லும் போது 2 ராஜாக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அந்த 6ஆம் அதிகாரம் வரைக்கும் 4 ராஜாக்கள் இடத்துல வேலை பார்த்திருக்கிறார். இந்த 4 ராஜாக்கள் இடத்திலும் அவர் எதை சக்ஸஸாக சொல்லுகிறார், எந்த காரியத்தை சக்ஸஸாக சொல்லுகிறார் என்று சொல்லித்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் நேபுகாத் நேச்சார் இடத்துல வேலை பார்க்கிறார். நேபுகாத் நேச்சார் இடத்துல பார்க்கும் பொழுது வாசிங்கள், இந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 48வது வசனம் வாசிங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான். இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கிறார். அதுவும் தானியேலுக்கு இருக்க போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பாபிலோன்லேயே த பிக்கஸ்ட் போஸ்ட், அதான் இருக்கிறதுலே டாப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டார். தானியேலை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிட்டாரு ராஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, தானியேலே என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் அப்படின்னு இருக்குது. அதாவது தானியேலை பார்க்காம ராஜாவை பார்க்க முடியாது. தானியேல் அனுமதி கொடுத்தாதான் நீங்கள் ராஜாவையே பார்க்க முடியும். அப்படி கொண்டு போய் ஒரு பெரிய உயர்வு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதானே சக்ஸஸ்ஸு, அதானே சக்ஸஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அடுத்த ராஜாவின் காலத்தில் வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் 11வது வசனம் வாசி. விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. இப்ப பாருங்க, அடுத்த ராஜா பெல்ஷாஷார் வராரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பெல்ஷாஷார் வராரு. வரும்போது பெல்ஷாஷாருக்கு தானியேலை தெரியவில்லை. பெல்ஷாஷாருக்கு தானியேலை தெரியவில்லை. இப்போ பெல்ஷாஷார் இப்படி ஒரு காரியம்
ரத்தம் தோய்ந்த கரம் எழுதின உடனே ஐயோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கலங்கி தவிக்கிறானாம். அவன் இருதயம் கலங்கிற்று. இப்போ என்ன பண்ணலாம், எல்லா ஞானியும் கூப்பிடுறான். எல்லா ஞானியும் கூப்பிட்டு கேட்ட உடனே யாராலையும் சொல்ல முடியல. அப்போ ராஜகுமாரத்தை என்ன பண்றாங்க, உள்ளே வந்து உங்க ராஜ்யபாரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பேரு தானியேல், அவங்ககிட்ட விசேஷித்த ஆவி உண்டு, உங்க அப்பாவுடைய காலத்தில் அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்லாம் சொல்றாங்க. ஏன் இந்த காரியம் பெல்ஷாத்சாருக்கு தெரியவில்லை? ராஜாத்திக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா? ராஜாத்திக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் யாருக்கு தெரியல? ராஜாவுக்கு தெரியல. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் கேட், பெல்ஷாத்சாருடைய அப்பாவுடைய என்ட்ரன்ஸ்ல இருக்கிறான். அவனை பார்க்காம போக முடியாது. அப்படி இருக்கக்கூடியவனை குறித்து பெல்ஷாத்சாருக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது பெல்ஷாத்சாருக்கு யாரை தெரியவில்லை? தானியேலை தெரியவில்லை. ராஜாத்தி வந்து சொன்ன பிறகு பெல்ஷாத்சார் வேற என்ன சொல்றாரா, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் 14வது வசனம் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். யாருக்கு? பெல்ஷாத்சார் சொல்றாரு உன்னை குறித்து கேள்வி. அப்படின்னா தானியேல் உட்கார்ந்து இருந்த போஸ்டிங் உடைய மதிப்பு என்ன? ஒரு காலகட்டத்தில் உயர்வா இருந்தது உண்மைதான். அடுத்த ராஜா வரும்போது அந்த போஸ்டிங் என்னவாயிருச்சு? ஃபெயிலியர் ஆயிருச்சு. தெரியல எங்க ஆச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. யோசேப்பு ஒரு காலகட்டத்தில் 7 வருஷம் எகிப்தையே காப்பாத்தினவர். சமஸ்த எகிப்தை அன்னைக்கு எகிப்து தான் சூப்பர் பவர், அமெரிக்கா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு எகிப்தையே காப்பாத்தினவர் அவரு. ஆனா வசனம் சொல்லுது அவரை அறியாத ராஜா ஒருவன் வந்தான். எகிப்துல யோசேப்பை அறியாத ராஜா ஒருத்தன் வந்தான். இதுதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிற போஸ்டிங், நீங்க இருக்கக்கூடியதான நிலை, ஒரு காலத்தில் நாம் மறக்கப்படுவோம், நாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போகுவோம். எத்தனையோ விதமான சயின்டிஸ்ட், எத்தனையோ விதமான பொருளாதார நிபுணர்கள், இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய காரியமாய் அமைந்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் பெயர் மறக்கப்பட்டு விட்டது. அப்ப எது ஜெயம், எது சக்சஸ்? இப்போ தானியேலை கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது அடுத்த ராஜாவின் காலத்தில் அவன் பேர் தெரியாமல் போயிடுச்சு. அடுத்த ராஜாவுக்கு அவனை தெரியல. அப்ப தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னா எதை வச்சு அவனுடைய ஜெயம் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதல் ராஜாவின் காலத்துல தானியேல் வேறொரு காரியத்தை சக்சஸ் பண்றான். அதுதான் உண்மையான ஜெயம். வாசிங்க தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில். எல்லாரும் இதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நேபுகாத்நேச்சாருடைய பந்தியில் அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு கொடுக்கறத. ஏன்னா ஒரு சிலர்லாம் கமெண்ட்ரியில் சொல்லியிருக்கிறாங்க, அதில் கொஞ்சம் போர்க்கு பன்னிக்கறி இருந்துச்சு அதனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியம் என்னென்னா, அந்த சாப்பாட்டில் என்ன இருந்ததுன்றது முக்கியம் இல்லை, அந்த சாப்பாடு எந்த விதத்தில் பரிமாறப்பட்டதுங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்களும் நானும் ஒரு போஜன பந்தி இருக்கிறோம், அப்பமும் ரசமும் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் பாபிலோனில் ஒரு பந்தி இருந்துச்சு. இப்போ நேபுகாத்நேச்சார் கொடுத்ததான சாப்பாடை மட்டும் தானியேல் வேணான்னு சொல்லலை. அந்த சாப்பாடை மட்டும் வேணான்னு சொல்லியிருந்தா ஓகே பரவாயில்ல, அதில் ஏதோ பன்னிக்கறி இருந்துச்சு அந்த கறி இருந்துச்சு நம்ம சொல்லிக்கலாம், எதை வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அங்கே அதை மட்டும் சொல்லலை, கூட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்லுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வெறும் சாப்பாட்டை அடிப்படையாய் கொண்டதல்ல, சாப்பாடு திராட்சரசம் ரெண்டும் இருக்கு அந்த இடத்துல. அது பாபிலோனுடைய பந்தி. நம்ம எடுக்கிற கம்யூனியன் மாதிரி பாபிலோன் கம்யூனியன். அது அவங்க ஊரில் ஒரு கம்யூனியன் இருந்துச்சு. அதாவது சில இடங்களில் போனீங்கன்னு சொன்னால் அவங்க கொண்டாந்து இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் மாதிரி கொடுக்குற மாதிரி நம்மகிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? சில காரியங்கள் என்ன சொல்லுவாங்க, புனித பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே உள்ளது. அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சாப்பாடு போட்டும் போது அப்படின்னு. அதனால தான் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ரெண்டும் இருக்கு. ஆனால் தானியேல் காலத்தில் பாபிலோனில் அப்படி ஒன்று பரிமாறப்பட்டது. இது என்ன பந்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க 1 கொரிந்தியர் 10:21 வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் இதுதான் தானியேல் எடுத்த முடிவு. அவ்வளோதான். அவன் என்ன முடிவு எடுக்கிறான்? எனக்கு ஒரு கம்யூனியன் இருக்கு, எனக்கு ஒரு பஸ்கா இருக்குது, நாங்கள் ஆசாரிக்கிறோம். அதே மாதிரி பாபிலோனில் ஒரு முறைமை இருக்கிறது, அவர்கள் அதை ஆசாரிக்கிறார்கள். அவன் சொல்றான், இந்த முறைமையை என்னால் என்ன செய்ய முடியாது,
ஆசாரிக்க முடியாது, எனக்கு பருப்பு கீரை கொடுத்துருங்க. அப்போ உடனே நம்மளால என்ன பண்ணிட்டான்னா தானியேல் வெஜிடேரியன் முடிவு பண்ணிட்டான். லைஃப் லாங் தானியேல் என்ன வந்திருக்கிறாரு, வெஜிடேரியன். சொல்லும் போதே சொல்லுவாங்க, அப்படின்னா நீங்கள் ஜூஸ் கூட குடிக்கக்கூடாது, எதுவுமே குடிக்கக்கூடாது. அவர் அப்படி தான் போட்டிருக்குது, போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பாட்டை குறித்து அல்ல, கம்யூனியனை குறித்து. அங்கே ஒரு பந்தி இருக்கிறது, அவர்களுக்குள் ஒரு பந்தி காணப்படுகிறது. அதுதான் பவுல் எழுதுறாரு, 2 பந்தியிலையும் நீ கை வைக்கக்கூடாது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அங்கே இருக்கக்கூடியதான, அவன் ஒரு அடிமை, அவன் அங்கே இருக்கான். அங்கே இருக்கும் பொழுது அங்கே ராஜா ஒரு பந்தி கொடுக்குறாரு, அது ராஜாவுக்குரியது. பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில இடத்துக்கு போகும்பொழுது ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத காரியம், ஏன் இன்னும் சொல்ல போனால் பைபிளுக்கு அகைன்ஸ்டாக கூட இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், அவர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாம இல்ல இருக்கட்டும் நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்களா, அதுதான் சக்சஸ். அந்த இடத்துல தான் நீங்க சக்சஸ் எடுக்கிறீங்க. நான் ஒரு வேலைக்கு போயிருந்த போது, வெளிநாட்டில் போன போது வேலையே முதல்ல கிடைக்காது. அப்போ கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே அந்த வேலைக்கு இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க, உங்களுக்கு வந்து லீவ் வந்து நாங்கள் ரேண்டமாக என்றைக்காவது ஒரு நாள் கொடுப்போம், சண்டே மஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலம் அது. அப்போ நான் சொன்னேன், இல்லை சண்டே என்னால் ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு சண்டே கண்டிப்பாக லீவ் வேணும் அப்படின்னு. அவங்க நினச்சிக்கிட்டாங்க, ஏன்னா வெளிநாட்டில் யூரோப்லலாம் வீக்கெண்டை ரொம்ப அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க நினச்சிட்டாங்க, ஏன் வீக்கெண்ட் உனக்கு வேணுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வீக்கெண்டு வேணாம், சாட்டர்டே கூட வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக எனக்கு சண்டே வேணும் அப்படின்னு. ஏன்? அவர் இல்லை எனக்கு சண்டே தான் ஆள் வேணும், சண்டே வேலை பார்க்குறவங்கள தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுக்க முடியாது, சண்டே ஒர்க் பண்ணணுன்னாரு. நான் சொன்னேன், அப்படின்னா எனக்கு அந்த வேலை வேண்டாம், எனக்கு சண்டே கண்டிப்பாக லீவ் வேணும் அப்படின்னு. அவர் என்ன நினச்சார் தெரில, ஏன் உனக்கு அந்த வேலை அவ்வளோ நீ சண்டே கேட்குற, உங்கள் ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம் சண்டே கூட ஒர்க் பண்ணுறாங்க, 7 நாள் வேலை செய்கிறாங்க, நீ ஏன் சண்டே கேட்குறேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு சண்டே வேறு எதுக்கும் கேட்கல, ஐ வாண்ட் டு கோ டு த சர்ச் அப்படின்னு சொன்னேன். நான் ஆராதனைக்கு போயிடணும், ஏன்னா சண்டே ஆராதனை மிஸ் பண்ண முடியாதுன்னு. கர்த்தருடைய கிருபை, அது சொல்லுவோம்ல, ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்வியூ பண்ணவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டார், உனக்கு எவ்ரி சண்டே நான் லீவ் கொடுக்குறேன்ட்டாரு. எதுக்கு சொல்கிறேன், சில நேரங்களில் வேலை வருது, காசு வருது, சில சொல்லுவாங்க, அப்படி என்னப்பா வேலையே இல்லாத காலம், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறேன்னு சொல்கிறது தானே, நம்ம ஏன் அதை விட்டு கொடுக்கணும்? இல்லை இல்லை இல்லை, கர்த்தருக்கென்று நாம் சில வைராக்கியத்தை பாராட்ட வேண்டி இருக்கிறது. இந்த பூமியில் அந்த வைராக்கியத்தை நாம் பாராட்டுகிறோமா என்று கர்த்தர் பார்க்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். அதுதான் நீங்க சக்சஸ் பண்ண வேண்டிய இடம். கர்த்தருக்கென்று நாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? இப்போ நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைகளை நம்ம எவ்வளவு கெடுத்துக்கிட்டு இருக்கிறோன்றதான் முக்கியம். நீங்க சண்டே ஆராதனைக்கு வரும்பொழுது எத்தனை பேர் பிள்ளைகளை கூட்டிட்டு வரீங்க, எத்தனை பேர் ஸ்பெஷல் கிளாஸுக்கு விட்டுட்டு வரீங்க, நீட்டு ஸ்பெஷல் கிளாஸுக்கு விட்டுட்டு வரீங்க, எத்தனை பேர் வந்து மிக முக்கியமான டெஸ்ட் இருக்குதுன்னு விட்டுட்டு வரீங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை சண்டே காலையில் அவங்க வச்சுருக்கிறாங்க, வச்சுட்டு போட்டோம் இருக்கட்டும், சண்டே வர முடியாது, நான் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். இப்போ நீங்கள் எங்கே காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க? பிள்ளையோடைய எதிர்காலம், படிக்கணும், மார்க் வாங்கணும். அப்போது பிள்ளையோடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், சபைக்கு வராமல் இருந்தால் பரவாயில்ல, சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் பரவாயில்ல. நாளைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியே பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குது, ஆனால் வாழ்க்கை நல்லா அமைய மாட்டேங்குது. ஏன்னா பிள்ளையாண்டானுக்கு நீங்கள் போக வேண்டிய விதை சின்ன வயசில் போட்டிருக்கணும். அவன் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தாதான் அவன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவான். பணம் இருக்கிறவெல்லாம் குடும்பத்தை ஒழுங்காக நடத்திட மாட்டாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, ஐடியில் 2 பேரும் வேலை செய்கிறாங்க, ஆளுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், எத்தனை குடும்பம் பிரியுது பாருங்க. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு டிவோர்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் போன ஜென்ரேஷனில் வசனத்தை உள்ள போடாதவங்க, போன ஜென்ரேஷனில் நல்லா படித்தவங்க, படிப்புக்காக ஆண்டவரை விட்டவங்க. திருப்பியும் சொல்கிறேன், படிக்க வேணாம்னு சொல்லலை, கர்த்தருக்குன்னு ஒரு காலம் வரும்போது கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். முடியாதுன்னு சொல்லணும், என்னால் வர முடியாதுன்னு சொல்லணும். பல நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்ட வேண்டி இருக்கிறது. காட்ட வேண்டிய இடத்தில் நாம் யார் என்பதை காட்டித்தான் ஆகணும். நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? காம்ப்ரமைஸ். சரிங்க, ராஜா சொல்றாரு, ஒருவேளை நம்ம அந்த இடத்துல சாப்பிடாம இருந்தோம்னா ராஜா கோவப்பட்டு நம்முடைய போஸ்டிங் கொடுக்காம போயிடுவாரு. வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரத்தில் அவன் வைராக்கியம் பாராட்டினான், 2ஆம் அதிகாரம் முடியும் போது கர்த்தர் கொண்டு போய் ராஜாவின் கொலு மண்டபத்தில் அவனை உட்கார வைத்தார். கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு இருக்குத, அதுதான் உண்மையான சக்சஸ். அந்த சக்சஸை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற போஸ்டிங் திடீர்னு காணாம போயிடும், திடீர்னு இறக்கிடுவாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்தால் இது நம்மளை இறக்கி விட்டு வேற யாரை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சிருவாங்க.
எந்த போஸ்டிங்கும் உலகத்துல நிரந்தரமானது கிடையாது. எது நிரந்தரம் தெரியுமா? கர்த்தர் நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாருல்ல, கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறாருல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வு கொடுக்கிறாருல்ல, அந்த உயர்விலிருந்து உங்களையும் என்னையும் இறக்க யாராலையும் முடியாது. அதுதான் உண்மையான ஜெயம். தானியேலுக்கு அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் அவன் பாட்டின வைராகியம்.